தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடன் தீர விநாயகர் வசிய மந்திரமும் எந்திரமும் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடன் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்லதாக நடக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த கடன் நிறைய பேருடைய நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தினுடைய சந்தோஷம், ஒரு குழந்தைங்கக்கிட்ட கூட ஒரு அன்பாக பேச முடியாது, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏன்டா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம நூலாகிட்ருப்போம். இனி உங்களுக்கு அந்த கவலைலாம் வேணாம். இந்த பிரச்சனையை 48 நாட்களுக்குள்ளே இது சரியாயிடும். எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, இந்த கடன் பிரச்சனையே இல்லாத நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த விநாயகர் வசியம். சரிங்களா? இதை நான் சொல்கிற பூஜை முறைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் க்ளீனாக நடக்கும். சந்தேகமே வேணாம். 48 நாட்களுக்குள்ளே நிச்சயம் உங்கள் கடன் எல்லாமே அடைஞ்சிரும். அது எவ்வளோ கடனாக இருந்தாலும் நிச்சயம் அடைஞ்சிரும். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க சக்கரம். இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு செப்பு தகட்டில் 6க்கு 6 சைஸில் வரைஞ்சிக்கங்க. செப்பு தகட்டில் வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு இளநீர், பன்னீர், கோமியம் இது 3த்தினாலையும் ஒரு தட்டில் வச்சு அது 3த்தையும் அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்தை சுத்தமாக துடைச்சி எடுத்துங்க. இது சுத்தமாக துடைச்சி எடுத்த பிறகு என்ன பண்ணுங்கள், மஞ்சள் போட்டு கழுவிடுங்க. மஞ்சள் பட்டுச்சுன்னா எந்த தீட்டாக இருந்தாலும், எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கி போயிடும், விலகி போயிடும். அதனால் மஞ்சள் போட்டு ஃபுல்லாக ஒரு முறை கழுவிட்டு பஞ்சில் ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 மூலைக்கும் நடுவில் 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. அதே மாதிரி அஷ்டகர்ம மை செய்யறதுலாம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம். அஷ்டகர்ம மை பார்த்துங்க. அப்படி உங்களுக்கு அஷ்டகர்ம மை வேணும்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். அஷ்டகர்ம மை நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம், உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம். சரிங்களா? அஷ்டகர்ம மை வச்சு பூசணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அஷ்டகர்ம மை பூசிட்டு தரையில் வைக்கக்கூடாது. ஒரு வாழை இலை போட்டு வச்சுருங்க. வாழை இலை போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எந்திரத்துக்கு மல்லிகைப்பூ மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி மல்லிகைப்பூ அவ்வளோ வசீகர தன்மை வாய்ந்தது. நீங்கள் எதை சொன்னாலும் நிச்சயம் நடக்கும். சரிங்களா? இன்னொன்று இதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் பிள்ளையாரில் பிடிச்சு வைக்கிறத விட ஒரு சாணத்தில் மஞ்சள் பிடிச்சு வச்சு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அதுக்கு அருகம்பில், எருக்கம்பூ மாலை இது எல்லாமே செஞ்சு அது மேலே வைக்கலாம். அதுக்கப்புறம் படையல் சேம் தாங்க. உங்களால் தகுந்த படையலை என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கங்க. இதுக்கு கொழுக்கட்டையும் ஸ்வீட்டும் அவசியம் தேவை. கொழுக்கட்டை மட்டும் முதல் நாள் வச்சா போதும். தொடர்ந்து ஒரு ஸ்வீட் வச்சு 48 நாட்களுக்கும் செய்யணும். அதனால் அந்த ஒரு ஸ்வீட் மட்டும் வச்சுன்னு வந்தீங்கன்னா போதும். 48வது நாள் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா கிராண்டான படையல் போடுங்க. சரிங்களா? கிராண்டான படையல்னால் ஒரு ஜாங்கிரி 1 கிலோ, ஸ்வீட்டுங்க 1 கிலோ, பழ வகைகள் 1 கிலோ இந்த மாதிரி போடணும். ஆனால் முக்கியமாக வெத்தலை பாக்கு, பூ, பழம், பொரிகடலை, அவுல், அச்சு வெல்லம், பால் இது கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது. தேங்காய் உடைச்சி வைக்கணும். கற்பூரம் எரியணும். ஊதுபத்தி எரிஞ்சிக்கினே இருக்கணும். சாம்பிராணி போக போட்டுருங்க. கண்டிப்பாக இதுக்கு ஊதுபத்தி எரிஞ்சிக்கினே இருக்கும். கற்பூரம் எரிஞ்சிக்கினே இருக்கணும் கம்பல்சரி, நீங்கள் பூஜை முடிக்கிற வரைக்கும். அதனால் ஒரு கட்டி கற்பூரம் வாங்கிக்கிங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது எந்திரம் ரெடி பண்ணியாச்சு, அஷ்டகர்ம மை வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விநாயகர் நாட்டு மாட்டு சாணத்தில் விநாயகர் பிடிச்சி வச்சாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. படையல் முறை வச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக உட்காரணும். கிழக்கு முகமாக உட்காந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு டவலோ இல்லை கோணிப்பையோ இல்லைன்னா தர்பாபாய் மேலேயோ உட்காந்து நீங்கள் செய்யணும். வெறும் தரையில் உட்காந்து இந்த பூஜையை செய்யக்கூடாது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எதிர்க்க மண் அகல் விளக்கு, அந்த விளக்கு எரியணும். பூஜை முடிகிற வரைக்கும் எரியணும்.
அதனால் அந்த மண் அகல் விளக்கு நல்லா பெருசாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பூஜை முடிகிற வரைக்கும் எரியட்டும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூஜையெல்லாம் பொருட்கள்லாம் தயாராக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. எல்லா பொருட்களும் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கின்னு வீட்டு வாசலில் ஒரு கற்பூரம், வீட்டு கேட் இருந்தால் கேட்டாண்ட ஒரு கற்பூரம், பூஜை ரூமில் ஒரு கற்பூரம் வச்சுக்கிங்க. வச்சுட்டு ஊதுவத்தி, தாம்பாள தட்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எடுத்துன்னு போயிட்டு வெளியில் வச்சுக்கின்னு கேட்டாண்ட ஒரு கற்பூரம் வச்சுக்கிறீங்கல்ல, அந்த கற்பூரத்தை கா ஊதுவத்தி காமிச்சு சூரிய பகவானுக்கு வச்சுட்டு, உங்கள் குலதெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு, சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு, கற்பூரத்தை தீபாரத்தனை காமிச்சிட்டு, விநாயகரை வணங்கிட்டு, விநாயகர் பெருமானே உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கற்பூரம் கொளுத்துங்க வாசலில், கேட்டாண்ட. அதுக்கப்புறம் வாசப்படிக்கு வெளியே ஒரு கற்பூரம் கொளுத்துங்க. கொளுத்திக்கின்னு லாஸ்ட்டாக வந்து பூஜை ரூமில் கொளுத்துங்க. உள்ளேருந்து கொளுத்தின்னு வெளியில் போகக்கூடாது. வெளியிலேருந்து தான் கொளுத்திக்கின்னு உள்ளே வரணும். கற்பூரம் எரிஞ்சிக்கினே உள்ளே வரணும். தாமரை தட்டை வச்சுட்டு நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்து இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. மாற்றி செய்யாதீங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை நல்லபடியாக மனப்பாடம் பண்ணுங்கள். எந்த வித சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. சரளமாக வரணும். சின்ன எழுத்து மாறினாலும் இது வந்து மந்திரம் பலிக்காது. அதனால் மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை காலையில் சாயங்காலம் 2 வேளையும் 1008 சொல்லணும். காலையில் ஒரு வேளை படையல் வச்சா போதும். சாயங்காலத்துக்கு அதே படையல் வைங்க. வீட்டுக்கு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு மஞ்சள் தெளிங்க, பன்னீர் தெளிங்க, கோமியம் தெளிங்க. இந்த கற்பூரம் எடுத்துன்னு வந்து உள்ளே வைக்கிறீங்கள்ல, அந்த கற்பூர தட்டில் அணையக்கூடாது. அந்த கற்பூரம் தான் எரிஞ்சிக்கினே இருக்கணும், அணையக்கூடாது. தொடர்ந்து நாள் செஞ்சால் மட்டும் போதும். இந்த கற்பூரம் வெளியே கொளுத்தி எடுத்துன்னு வர்றது டெய்லியும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாள் மட்டும் செஞ்சால் போதும். அடுத்த நாள் நீங்கள் வீட்டிலே சாமி காமிச்சிட்டு அந்த தாம்பூல தட்டிலே வச்சு கொளுத்திங்க. சரிங்களா? இது தாங்க முறை. இது வந்து என்றைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில் தான் செய்யணும். அமாவாசை நாளில் செஞ்சீங்கன்னா தான் இது நிச்சயம் பலன் கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரம் ஒரு 1008 நான் அதிகமாகவே சொல்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த எந்திரத்துக்கு சக்தி ஏறும். அந்த 48 நாளுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிக்கிற வேலைக்கு இந்த பூஜை முறையை முடிச்சிட்டிங்கன்னா 48வது நாள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் அடித்து சொல்வேன். அது எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயம் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப பழையங்காலத்து முறைகள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து கோடிக்கணக்கிலலாம் கடன் இருந்து இன்றைக்கி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னை வந்து சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அந்த முறையை சொன்னதுலேருந்து எனக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை குழந்தைங்கள கூட சந்தோஷமாக விளையாடுறேன். எந்தவித கவலையும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னும் போது எனக்கு நிம்மதியாக இருக்குது. நம்மளால் ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது. அதனால் இந்த முறைகளும் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் தெரியப்படுத்துகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாத செய்யாதீங்க. நிச்சயம் நடக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் வந்து இந்த பூஜை முறைங்களை வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசை நாளில் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வர எல்லாமே நல்ல நாளாக தான் இருக்கும். நிச்சயம் வந்து அந்த 15 நாளைக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வளர்பிறையில் வர நாட்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மாற்றம் தெரியும். இந்த 48 நாளுக்குள்ளே உங்களுக்கே ஒரு ரிசல்ட் தெரியும். நல்ல மாற்றம் தெரியும். அதனால் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. சரிங்களா? இதில் இரு மனசாக செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யுங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். மனசில் எந்த ஒரு கவலையும் வைக்காதீங்க. எந்த கவலையாக இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை நம்பி நீங்கள் உட்காந்து செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். 48 நாட்களும் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிக்கணும். எந்தவித தீட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக உங்களால் குளிக்கும் போது கூட ஒரு மஞ்சள், சும்மா ஒரு சிட்டிக்கு மஞ்சள், ஒரு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம குளிக்கும் போது கூட தலை மேலே தண்ணி ஊற்றுங்க. நம்ம மேலே இருக்கிற தீட்டுக்கு ஒழியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு இதுவும் சொல்யூஷன் மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் கிளியராக இருக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சுத்தபத்தமாக இருந்து செய்யணும். சரிங்களா? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களால் 10 குடும்பம் நல்லா இருக்கணும். 4 பேர் நல்லா வாழணும்.
ஏன் நான் சொல்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப நீங்க இந்த அளவுக்கு நல்லது செய்கிறீங்களோ, உங்க குடும்பம் நல்லாயிருக்கும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அதனால நல்லத மட்டும் செய்யுங்க. நல்லதே நடக்கும். விரத நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10 நாளைக்கு இருந்தேன். வீட்ல வந்து ஒரு சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க. முக்கியமானவங்க இறந்துட்டாங்க. நான் போறேன், வரேன். போயிட்டு வந்து 2 நாள் பொறுத்து கன்டின்யூ பண்ணிக்கிறேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. விரதம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க இருந்தாகணும். அனுஷ்ட ஆச்சாரங்களும் கடைபிடிச்சாகணும். ஆ விரதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலயும், இரவு 7 மணிக்கு மேலேயும் நீங்க செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். நிச்சயம் அது வேலை செய்யும். நம்பிக்கையோட செய்யுங்க. நான் அடிச்சு சொல்றேன். 48 நாளைக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து, உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரலன்னா, நிச்சயம் என்ன கேளுங்க. 2வது வந்து சரிங்க என்னால இதெல்லாம் உட்காந்து கிளீனா என்ன பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா, எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க பண்ணி தரோம். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து 4 குடும்பம் நல்லா இருந்தாலே, எனக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் இது புண்ணியத்த வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. நீங்க ஏன் சொல்றேன்னா, நீங்க வேற ஆள்கிட்ட போய் யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கணும். நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் நிக்கக்கூடாது. அவங்கவங்க பிரச்சனைய தீர்த்துக்கணுன்றதுனால தான் நம்ம இந்த பரிகாரத்த, வழிமுறைகள சொல்றோம். நல்லதுக்காக தான். நிச்சயம் நம்பிக்கையோட செய்யுங்க. நல்லது நடக்கும். உங்களால முடியலன்னா சொல்லுங்க. நாங்க செஞ்சு தரோம். சரிங்களா? ம் மாந்திரீகம் என்னும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மாந்திரீகம் என்னும் கலை வந்து மக்கள் நலனுக்காக தான். கெட்டதுக்காக இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோம். எல்லாரும் நல்லாயிருப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.